வணக்கம். தீபாவளி எல்லாம் முடித்து அனைவருமே சந்தோஷமா இருந்திருப்பீர்கள். ரூஸ்டரின் கதை நேரத்திற்காகவும் காத்து கொண்டிருந்திருப்பீர்கள். ரூஸ்டரின் கிரைம் டைம் என்கிற இந்த சீரீஸில் உலகம் முழுவதும் இருந்து திரட்டி உங்களுக்காக கிரைம் பேஸ்ட் ஸ்டோரிஸ்களை நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து இன்னைக்கு உள்ள கதை ஆருஷி மர்டர் கேஸ் மிகப்பெரிய அளவில் மீடியா கவனத்திற்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே இதை மிக கவனமாக பார்த்து வந்தார்கள். ஆருஷி என்கிற இந்த சிறுமியின் கொலையை அந்த பெண்ணின் பெற்றோர்களை செய்து விட்டார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சிந்தித்து பாருங்கள், தன்னுடைய பெத்த குழந்தையை யாரும் கொல்லுவார்களா என்று. மிகவும் அழகான ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட். இந்த ஆருஷியோடைய பெற்றோர்கள் 2 பேருமே டாக்டர்ஸ். அந்த அளவில் இருக்கக்கூடிய குடும்பம் எப்படி இதெல்லாம் செய்யும் என்கிற ஒரு கேள்வி. இதை பற்றி ஒரு வெப் சீரிஸும் வெளிவந்தது, படமும் தயாரித்திருக்கிறார்கள். இந்த கதையை நிச்சயமாக இன்னும் ஒரு சில நாட்களில் நான் உங்களுக்காக கொண்டு வர இருக்கிறேன். ஆனால் இதே போன்ற இன்னொரு கதை, ஷஃபீலியா அஹமத் என்கிற இந்த பெண்ணின் கதை பாகிஸ்தானின் ஆருஷியாக பார்க்கப்பட்டு வருகிறார். இங்கேயும் இவருடைய பெற்றோர்கள் தான் கொலைகாரர்கள் என்கிற அந்த சந்தேகம். அதைத் தொடர்ந்து அந்த வழக்கு நீண்ட நாட்கள் அந்த வழக்கு நடந்தது. கதையை மிகவும் ஆழமாக கவனமாக ரிசர்ச் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் கடைசி வரை பாருங்கள். இதில் பல்வேறு விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறது. ஒரு படம் பார்க்கும்படி அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஊட்டி நேச்சுரல்ஸ் வழங்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம், உடல் மற்றும் மனச்சோர்வு உள்ளிட்ட தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் 85 வருட பாரம்பரிய தயாரிப்பில் உருவான ஹாப்பி கப்பிள்ஸ். வருடம் 1980 பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குஜராத் டிஸ்ட்ரிக்ட், எப்படி இந்தியாவில் குஜராத் இருக்கிறது அதே போன்று பாகிஸ்தானிலும் ஒரு குஜராத் இருக்கிறது. அங்கேயும் பஞ்சாப் இருக்கிறது, அங்கேயும் ஹைதராபாத் இருக்கிறது, அங்கேயும் டெல்லி இருக்கிறது, அங்கே ஒரு குஜராத்தும் இருக்கிறது. ஸோ அங்க இருக்கக்கூடிய பகுதி, குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பெயர் இஃப்திகார் அஹமத். இவருக்கு ஒரு 20-22 வயது இருக்கும். அப்போ இவர் யூகே சென்று அங்க பணம் சம்பாதிக்கலாம் என்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். யூகே வந்ததற்கு பின்பு அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் அமோகமாக நடந்திருக்கிறது. அதே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, டானிஷ் பெண்மணி, அவருடன் ஒரு நட்பு காதலாக மாறுகிறது. காதலுக்கு பின்பு திருமணம். அந்த திருமணத்தையொட்டி ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது. ஒரு சில வருடங்களுக்கு பின்பு இஃப்திகார் பாகிஸ்தானுக்கு திரும்பி வரும்போது தன்னுடைய பெற்றோர்களிடம் அந்த பெண்ணை பற்றி எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த மாதிரி எனக்கு திருமணம் நடந்து விட்டது, எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, பாகிஸ்தான்ல இருந்து தான் உனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை அவர் மீது போட்டிருக்கிறார்கள். கட்டாயத்திற்கு கட்டுப்பட்டு, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு மறு திருமணத்திற்கும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதே போன்று ஃபர்சானா என்கிற ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் நடந்துவிட்டது. திரும்பி யூகே வரும்போது ஃபர்சானாவும் கூட வருகிறார். ஃபர்சானாவை பார்த்த அந்த பெண்மணி, முதல் மனைவி, கோபம் அடைந்திருக்கிறார். அங்க நடந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து காட்டியதற்கு பின்பு கூட எதுவுமே புரியவில்லை. அந்த பெண் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார், டைவர்ஸ் கொடுத்துட்டார். இப்போ இவரும் அந்த சிட்டியை விட்டு வேறொரு சிட்டிக்கு மாறிட்டார். அங்க போய் ஃபர்சானா அண்ட் இஃப்திகார் 2 பேருமே தன்னுடைய குடும்பத்தை தொடங்கி இருக்கிறார்கள். 14ஆம் தேதி ஜூலை மாதம் 1986 இஃப்திகார் மற்றும் ஃபர்சானாவிற்கு ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த பெண்ணுடைய பெயர் தான் ஷஃபீலியா அஹமத் என்று வைத்திருக்கிறார். மிகவும் கெட்டிக்கார பெண், படிப்பில் திறமையான பெண், லா எல்லாம் முடித்து லாயர் ஆகக்கூடிய ஒரு கனவுடன். இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கவிதை எல்லாம் எழுதுவார். ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட். இவரை தொடர்ந்து இன்னும் 2 பெண் குழந்தைகள் இந்த 2 பேருக்குமே பிறந்திருக்கிறார். அப்போ 5 பேர். யூகேல பிஸ்னஸ் எல்லாம் அமோகமாக இருக்கிறது, பணம் நல்லா கிடைக்கிறது. ஆனால் வரப்போக இருக்கிறார்கள் பாகிஸ்தானிற்கு. வருடத்திற்கு ஒரு முறை 2 முறை போய் வந்து வருவார்கள். இல்லை 2 வருடத்துக்கு ஒரு முறை குடும்பத்துடன் போவார்கள், வருவார்கள். அப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கனெக்ஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த புறம் ஷஃபீலியா அஹமத் யூகேலே பிறந்து வளர்ந்த அந்த பெண்மணி ஒரு மாடர்ன் பெண்மணியாக வளர்கிறார். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ், அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர், அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவில்லை.
தன்னை ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனாகவே பார்த்து வருகிறார் ஷஃபீலியா. இந்த இடத்தில் ஒரு முரண் வருகிறது பெற்றோர்களுக்கும் அந்த பெண்ணிற்கும். பெற்றோர்கள் நமாஸ் படிக்க சொல்லும்போது நான் படிக்க மாட்டேன், புர்கா போட சொல்லும்போது நான் போட மாட்டேன். அதாவது எந்த விதமான பாகிஸ்தானுடைய அந்த கல்ச்சரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ரெபல் பெண்ணாக மாறுகிறார். இஃப்திகார் அவருக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை. இந்த தருணத்தில் அவருக்கு வயது 17 ஆகிவிட்டது. ஷஃபீலியா காலேஜ்க்கு போக ஆரம்பிக்கிறார். ஒரு லா காலேஜில் அவருக்கு சீட் கிடைத்திருக்கிறது. அப்போ இஃப்திகார் அண்ட் அவருடைய மனைவி 2 பேருமே ஒரு பிளான் போடுகிறார்கள். அதாவது ஒரு ரிலேட்டிவோடைய திருமணம் வருகிறது. இதை பயன்படுத்தி எல்லாருமே பாகிஸ்தான் செல்லலாம். அங்க ஒரு பையனை பார்த்து ஷஃபீலியாவிற்கும் ஒரு திருமணத்தை செய்து விடலாம். இந்த விஷயம் ஷஃபீலியாவிற்கு தெரியவில்லை. ஏதோ பாகிஸ்தான் வற்புறுத்தி கூப்பிடுகிறார்கள். அப்படி அவரும் கிளம்பிட்டார். ஜனவரி 18ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு ஷஃபீலியா தன்னுடைய குடும்பத்துடன் பாகிஸ்தான் செல்கிறார். ஒரு திருமணத்திற்கு போவதாக தான் கூறியிருந்தார்கள். ஆனால் அங்க போனதற்கு பின்புதான் ஷஃபீலியாவுக்கு தெரிய வருகிறது, பெற்றோர்கள் ஷஃபீலியாவிற்கு தான் அந்த பையனை பார்த்திருக்கிறார்கள். ஷஃபீலியாவிற்கு இந்த விஷயம் தெரிந்த உடனேயே ஷஃபீலா முரண் பிடிக்கிறார், எதிர்க்கிறார். எனக்கு இந்த திருமணம் வேண்டாம், நான் பாகிஸ்தான்ல திருமணம் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்கிற ஒரு முறை. முஸ்லிம் ரிச்சுவல்ஸ் படி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேருமே எஸ் சொல்லவில்லை என்றால், அவர்கள் சரி என்று சொல்லவில்லை என்றால் அந்த திருமணம் நடக்காது. கேட்பார்கள் பிடித்திருக்கா பிடிக்கவில்லையா என்று. அதன் முறைப்படி இவர்களுக்கு திருமணம் நடக்காது. ஏன்னா ஷஃபீலியா இஸ் சேயிங் நோ, நான் திருமணம் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்று. திருமணம் நடக்கவில்லை. 27 மே 2003ஆம் ஆண்டு திடீரென்று ஷஃபீலியாவுடைய பெற்றோர்கள் ஷஃபீலியாவை ஒரு எமர்ஜென்சியில் அட்மிட் செய்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில். ஷஃபீலியா தண்ணி என்று நினைத்து ஃபினைலை கொடுத்து விட்டார். அங்க வைத்திருந்த பாட்டிலில் ஃபினைல் இருந்தது, அதை தண்ணீர் என்று நம்பி குடித்து விட்டார் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சையும் தொடங்குகிறது. ஷஃபீலியாவிற்கு ஒரே எரிச்சல், தொண்டை ஃபுல்லா அப்படியே எரிஞ்சிருச்சு. டாக்டர்ஸ் இது அவ்வளோ சீக்கிரமா குணமடையாது, இது நாள் பிடிக்கும், ஷஃபீலியா ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். அதன்படி ஒரு சில மாதங்களுக்கு பின்பு இஃப்திகார் அவருடைய மனைவி 2 குழந்தைகளை கூட்டி திரும்பி யூகே வந்து விட்டார். ஷஃபீலியா பாகிஸ்தான்ல தான் இருக்கிறார், அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை. யூகே திரும்பிய இஃப்திகார் ஒரு சில மாதங்களுக்கு பின்பு ஜூன் மாதத்தில் ஷஃபீலியாவை யூகேவை கொண்டு வரலாம், இங்கே ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும், அங்க சரியா ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்கவில்லை என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்போ உடனடியாக ஷஃபீலியாவை யூகேக்கு ஷிஃப்ட் செய்கிறார்கள். யூகே வந்தடைந்த ஷஃபீலியா நேரடியாக ஏர்போர்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் செல்கிறார். இந்த அளவில் அந்த சீரியஸான இன்ஃபெக்ஷன். ஹாஸ்பிட்டல் சென்று ஜூன் மாதம் அங்க போறார். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் வருவதற்குள் ஷஃபீலியா குணமடைகிறார். அங்க இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் சூட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் மாதத்தில் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய காலேஜ், ஆகஸ்ட் கடைசியில் தன்னுடைய காலேஜை போய் ஜாயின் செய்கிறார் ஷஃபீலியா. ஆனால் இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸில் நீங்க பார்த்தீர்கள்னா தன்னுடைய பெற்றோர்களுக்கும் ஷஃபீலியாவிற்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகரிக்கிறது. செப்டம்பர் 18ஆம் தேதி ஷஃபீலியாவிற்கு மிக பிடித்த ஒரு டீச்சர், அதாவது ஷஃபீலியாவும் அந்த டீச்சரும் ஒரு நட்பில் இருந்திருக்கிறார்கள். ஷஃபீலியா ஒரு பிரில்லியண்டான பிரைட் ஸ்டூடெண்டாக இருந்த காரணத்தால் அவருக்கு அந்த குழந்தையை ரொம்பவே பிடிக்கும், மாணவியாக ரொம்பவே பிடிக்கும். தன்னுடைய மற்ற ஸ்டூடெண்ட்களிடம் என்னாச்சு, ஷஃபீலியாவை ஒரு வாரம் 10 நாட்களாக காணவில்லையே, ஹாஸ்பிட்டல் இருந்து திருப்பி வந்துட்டாரு, குணமாக தான் இருந்தால், என்ன ஆச்சு, யாருக்கும் தெரியுமா? அப்போ மற்ற மாணவர்கள் இல்ல எங்களுக்கெல்லாம் தெரியாது. இவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, நேரடியாக இஃப்திகாருடைய ஷஃபீலியாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். வீட்டுக்கு போன டீச்சர் அவருக்கு பெற்றோர்கள் கொடுத்த பதில் மிகவும் ஷாக்கிங்காக இருந்திருக்கிறது. ஒரு வாரமாக ஷஃபீலியா வீட்டுக்கு வரவில்லை. காலேஜுக்கு போனார், ஆனால் வீட்டுக்கு வரவில்லை. சரி, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தீர்களா? காலேஜிலும் உங்களுடைய குழந்தை வரவில்லை. இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, வந்துருவா. எப்படி நீங்க பேச முடியும்? 17 வயது ஒரு பெண்மணி காணவில்லை, ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கவில்லை என்று கூறிய போது அவர்களால் பதில் கொடுக்க முடியவில்லை. இவருக்கும் ஒரு சந்தேகம். நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று இந்த மாதிரி என்னுடைய ஒரு மாணவியை காணவில்லை, வீட்டுக்கு போனேன், வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இது போன்ற பதிலை கொடுக்கிறார்கள், சீக்கிரமாக வந்து விசாரிங்க.
உடனடியாக போலீசார்களும் பெற்றோர்களிடம் போய் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். ஆமா, ஒரு வாரமா எங்களுடைய குழந்தை வீட்டுக்கு திரும்பவில்லை. எப்பொழுது திரும்பவில்லை என்றால் செப்டம்பர் 11ஆம் தேதியிலிருந்து திரும்பவில்லை. அப்ப ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இல்ல, இதுக்கு முன்னாடியும் பல முறை இந்த மாதிரி வெளியே போயிருக்கு. ஆனா 1 நாள் 2 நாள்ல திரும்பி வந்துவிடும். என்ன இவ்வளோ அசால்ட்டா நீங்க பேசுறீங்க? ஆமா, நாங்க ஒவ்வொரு முறையும் போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு சிட்டையில அந்த கம்ப்ளைண்ட் தேதியெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். போலீசார்கள் இந்த சிட்டை எடுத்து கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸோட ரெக்கார்ட் புஸ்தகங்களை அலசுகிறார்கள். மார்ச் 10ஆம் தேதி 1998ஆம் ஆண்டு ஷஃபீலியா 12 வயதாக இருக்கும்போது தன்னுடைய தங்கையுடன் காணாமல் போன முதல் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கிறது. அதே நாள் ஈவினிங் நீங்க பார்த்தீர்கள்னா அவர்கள் ஒரு பார்க்கில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டும் அதுல இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைம். அதுல இருந்து ஒரு 4 வருடம் கழித்து 25ஆம் தேதி நவம்பர் மாதம் 2002ஆம் ஆண்டு ஷஃபீலியா மீண்டும் காணவில்லை என்கிற மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. ஒரு சில மணி நேரத்திலேயே ஷஃபீலியாவை மீண்டும் ஒரு முறை போலீசார்கள் தேடி கண்டுபிடித்து பெற்றோர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அடுத்த வருடம் பிப்ரவரி 3ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு 3வது முறை, இந்த முறை தன்னுடைய நண்பருடன் காணவில்லை என்கிற ஒரு கம்ப்ளைண்ட். 2 நாட்கள் கழித்து ஷஃபீலியா தானாகவே வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார். வீட்டுக்கு திரும்பிய 2வது நாள், அதாவது 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2003ஆம் ஆண்டு ஷஃபீலியா மீண்டும் காணவில்லை என்கிற ஒரு கம்ப்ளைண்ட். இந்த முறை ஷஃபீலியா எங்க? ஒரு சேஃப் ஹவுஸ், அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு முகாம் இருக்கும், அங்க போய் சரண்டர் ஆயிட்டார் ஷஃபீலியா. அங்க போன பெண் தன்னுடைய பெற்றோர்கள் மீது ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கிறார். என்னால் சுதந்திரமாக வாழ முடியவில்லை, என்னுடைய கல்ச்சரல் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கிறது, நான் யூகேவில் பிறந்து வளர்ந்த பெண்மணி, என்னுடைய ஆடைகளை பற்றி கேள்வி கேட்கிறார்கள், என்னை கட்டாயப்படுத்தி இதெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். தொடர்ந்து பாகிஸ்தானிற்கு ஷிஃப்ட் செய்யும்படி கூறுகிறார்கள். பாகிஸ்தான்ல ஒரு பையனை பார்த்து அங்கேயும் என்னை திருமணம் கட்டிக்கொள்ள கூடிய ஒரு கட்டாயப்படுத்தினார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறார். உடனடியாக அங்க இருந்த சேஃப் ஹவுஸ்ல இருந்த அதிகாரிகள் பெற்றோர்களை கூப்பிட்டு வைத்து புரிய வைத்திருக்கிறார்கள். 2 பேருக்குமே கவுன்சிலிங் நடந்திருக்கிறது. இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாதீர்கள், தன்னுடைய பெண்ணின் விருப்பத்தின்படி அந்த பெண்ணை வளர விடுங்கள் என்கிற பல்வேறு விஷயம் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு இஃப்திகார் கான் அவருடைய மனைவி ஷஃபீலியாவை வீட்டுக்கு கூட்டி வந்து விட்டார். இந்த நாள்ல இருந்து கரெக்டா 13வது நாள், அதாவது 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2003ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த குடும்பமே பாகிஸ்தானுக்கு செல்கிறது. அதனால்தான் நான் தொடக்கத்திலே கூறியபடி இந்த திருமணம் நடந்த விஷயம் அந்த தருணத்தில் தான். இந்த பெண்ணிற்கே தெரியாம ஒரு பையனை பார்த்து அந்த பையனுடன் திருமணம் செய்து கொள்ள சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தி அங்க ஃபினைல் எல்லாம் குடித்த இந்த சம்பவம் எல்லாம் அப்போதான் நடந்திருக்கிறது. பிப்ரவரி மாதம் 2003ஆம் ஆண்டு. அதற்கு பின்பு ஜூன் மாதம் திரும்பி யூகே வந்து மறுபடியும் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்து அதற்கு பின்பு நடந்த இந்த சம்பவம். ஷஃபீலியாவுடைய பெற்றோர்களை விசாரித்த போலீசார்கள் அந்த ரெக்கார்டெல்லாம் பார்த்து, சரி இந்த பெண்ணுடைய ஹிஸ்டரி அப்படிதான், வெளியில போயிட்டு வர்றது, வீட்டை விட்டு ஓடுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் வந்துடும். பட் போலீசார்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன். இதற்கு முன்பு எப்பெல்லாம் அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இவர்கள் கொடுத்தார்களோ 1 நாளோ 2 நாள்லயோ குழந்தை திரும்பி விட்டது. இந்த முறை 7 நாட்கள் பிடித்த பின்பு கூட ஏன் பெற்றோர்கள் அவ்வளவு கூலாக இருக்கிறார்கள், ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை என்கிற அந்த கேள்வி இருந்தது. ஆனால் சரி வந்துடும். போலீசார்களும் இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த முறை டீச்சர்ஸ் மற்றும் மற்ற மாணவர்கள் அவர்கள் ஒரு ப்ரொட்டஸ்டில் இறங்குகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய போலீசார்களுக்கு எதிர்த்து நாங்க ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்திருக்கிறோம், பெற்றோர்கள் கம்ப்ளைண்டை கொடுக்கவில்லை, நாங்க அந்த கம்ப்ளைண்டை கொடுத்திருக்கிறோம், ஏன் அந்த பெண்ணை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை விஷயம். ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிறது. அங்க இருக்கக்கூடிய மீடியாவிலும் பப்ளிஷ் ஆகிறது இந்த கதை. மிஸ்ஸிங் ஷஃபீலியா, வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஷஃபீலியா, மிஸ்ஸிங் ஷஃபீலியாவை உடனடியாக தேடும்படி அந்த ப்ரெஷர். இந்த சம்பவம் நடந்து ஒரு 15-20 நாட்களுக்கு பின்பு போலீசார்களுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கிறது அவருடைய வீட்டுக்கு அருகே. அந்த ஃபுட்டேஜை எடுத்து ஷஃபீலியாவுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களை சந்தித்து அந்த படத்தையும் காட்டியிருக்கிறார்கள். இது உங்களுடைய பெண் தானா என்று. அந்த படத்தை பார்த்த பெற்றோர்கள் இஃப்திகார் அதை பார்த்த உடனே ஆமா இது என்னுடைய மகள் தான் என்று அப்ரூவல் கொடுத்து விட்டார். இப்போ போலீசார்களுக்கு ஒரு நிம்மதி. அட்லீஸ்ட் ஷஃபீலியா
உயிருடன் தான் இருக்கிறார். வீட்டுக்கு வரவில்லை. வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல வந்துட்டு போயிருக்கா. ஏதோ ஒரு வேலையா வந்துட்டு போயிருக்கா. பட் ஷீ இஸ் அலைவ். உடனடியாக பிரஸ் மீட் எல்லாம் கூப்பிட்டு இந்த விஷயத்திற்கான அப்டேட்டை கொடுத்திருக்கிறது போலீஸ். இந்த மாதிரி பெண் கிடைத்து விட்டால், ஆனால் எங்க இருக்கிறார் என்று இன்னும் தெரியவில்லை. உயிருடன் தான் இருக்கிறார். இந்த இருக்கு அந்த ப்ரூஃப், சிசிடிவி ஃபுட்டேஜ். இது நியூஸ் பேப்பர்ல வருது, நியூஸ் சேனல்கள்ல வருது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த டீச்சர் மற்றும் மற்ற மாணவர்கள், இது ஷஃபீலியா கிடையாதே என்று கூறியிருக்கிறார். இப்ப போலீஸ் மீண்டும் கன்ஃபியூஷன். பெற்றோர்கள் இதுதான் என்னுடைய மகள்னு கூறுறார்கள், ஆனால் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் இது கிடையாதுன்னு கூறுறாங்க. என்ன உண்மை? அப்போ டீச்சர்கிட்ட போய் விசாரிக்கும் போது பாருங்க, என்னுடைய மாணவி, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மாணவி, என்னுடைய கணக்கு தப்பாது, ஒரு வருடக்கணக்காக குழந்தைகளுடன் நான் பழகி இருக்கிறேன், ரொம்பவே நான் நேசிச்சு இந்த வேலையை பார்க்கிறேன். இந்த குழந்தை நீங்க காட்டக்கூடிய இந்த காட்சியில் இருக்கக்கூடிய பெண் ஷஃபீலியா கிடையாது, இது உறுதி. இப்போ அங்க இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா, அங்க இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் விவகாரம் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பார்க்கப்படும். சரியா ஒரு நபருக்கு எதிராக ப்ரூஃப் இல்லை என்றால் உங்களால் நேரடியாக போய் கைது செய்ய முடியாது. அப்போ விசாரணை என்கிற பெயரில் பல்வேறு முறை அவருடைய வீட்டுக்கு போய் வரக்கூடிய வேலையை போலீசார்கள் பார்க்கிறார்கள். இந்த முறை போலீஸ் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்திருக்கிறது. சரி, குறுக்கு வழியில் போனால் மட்டும்தான் இந்த பெண்ணுடைய கதையை, இந்த வழக்கை முடிக்க முடியும். இப்போ போலீசார்கள் பெற்றோர்களுக்கே தெரியாமல் ஆங்காங்கே மைக்களை, ஹிடன் மைக்ஸ்களை பொருத்திட்டு வந்துடுறாங்க. அதாவது மைக் இருக்கு, அங்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவர்கள் பேசக்கூடிய அனைத்துமே போலீசாரால் கேட்க முடியும். த ஹவுஸ் இஸ் இன் சர்வேலன்ஸ். ஒரு சில நாட்கள் அங்க இங்க இருக்கக்கூடிய பல கதைகளை கேட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் திடீர் என்று இஃப்திகார் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, தன்னுடைய மனைவி ஃபர்ஜானாவிடம் பேசி கொண்டிருக்கும் போது, யூகேவுடைய லா வித்தியாசமான லா, இந்தியா பாகிஸ்தான் போன்ற லா கிடையாது. இங்க நீங்க 40 கொலை செய்தால் கூட சரியான ஆதாரம் இல்லை என்றால் உங்களை போலீஸ் கைது செய்ய முடியாது. போலீஸ்க்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எப்படி இந்த நபர் இந்த விஷயத்தை பேசுறார்? ஆனால் அதுக்கப்புறம் வேற எதுவும் பேசல, ஷஃபீலியாவை பற்றி பேசல, எந்த கொலையை பற்றி பேசல, இது மட்டும் பேசிட்டு விட்டுட்டார். இப்போ போலீஸ் அலர்ட் ஆகி இன்னும் ஆழமாக கேட்க தொடங்குகிறது. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பின்பு அடுத்த ஸ்டேட்மெண்ட், தன்னுடைய மனைவியிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது டிசம்பர் 18, 2003 இந்த விஷயம் நடக்கிறது. இஃப்திகார் தன்னுடைய மனைவியிடம் பேசும்போது, ஒருவேளை போலீஸ் நம்மளுடைய காரை சர்ச் செய்தால், அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிஎன்ஏ கிடைத்து விட்டால், அப்போ நம்ம கைதாகி விடுவோமா, நம்மளுடைய இந்த மர்மம் வெளிவந்து விடுமா என்கிற ஒரு விஷயம். ஆனால் இங்கேயும் ஷஃபீலியாவுடைய பேர் வரல, எதுவுமே வரல. ஸோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு ஆடியோ, 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த இடத்தில் பிரஷர் பில்ட் ஆகிறது. டீச்சர்ஸ், மாணவர்கள் எல்லாருமே பிரஷர் பில்ட் செய்கிறார்கள். சரி, இந்த சந்தேகத்தின் பேரிலேயே கைது செய்யலாம் என்கிற ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறது யூகே போலீஸ். அதன்படி இஃப்திகார், ஃபர்ஜானா 2 பேருமே கைது செய்து விசாரணைக்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். இதை தாண்டி இஃப்திகாருடைய மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய 5 நபர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே கூறியபடி அங்க இருக்கக்கூடிய சட்டம், சரியான ஆதாரம் இல்லை என்றால் அவர்களை கைது செய்து வைக்க முடியாது. விசாரணை நடந்தது, வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இவர்களும் வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். 2003 ஷஃபீலியாவை காணவில்லை என்கிற இந்த விஷயம், இதற்கு பின்பு எத்தனையோ நாட்கள் இந்த விசாரணைகள் நடந்திருக்கிறது. ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸாக இது மாறிவிட்டது. இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா, ஷஃபீலியா ஒரு சாதாரணமான பெண்மணி தான். ஆனால் இந்த வழக்கில் ஒட்டுமொத்த யூகேவே அவரை தேடக்கூடிய ஒரு தேடலில் இருந்தது. என்னதான் நடக்கிறது அந்த வழக்கில்? பெற்றோர்கள் மீது குற்றச்சாட்டு வெளிவந்த பின்பு கூட ஏன் அவரை கைது செய்யவில்லை என்கிற பல்வேறு கேள்விகள். ஒரு வருடம் முடிந்து விட்டது. அக்டோபர் 2004 ஷஃபீலியாவுடைய வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரை ஓரம் ஒரு சடலம் ஒதுங்கி இருக்கிறது. உப்பி போய் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு பெண்ணுடைய சடலம். போலீசார்களும் இந்த பெண்ணை தேடிக்கொண்டிருந்தார்கள். சரி, ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக ஷஃபீலியாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். பெற்றோர்களிடமிருந்து அந்த பிளட் சாம்பிளை எடுத்துக்கொள்வதற்காக, டிஎன்ஏவிற்காக.
அவர்களும் எந்த விதமான மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. பிளட் சாம்பிளை கொடுத்துட்டார்கள். பிளட் சாம்பிள் ரிப்போர்ட் வருகிறது. பிளட் சாம்பிள் ரிப்போர்ட்டில் இது ஷஃபீலியா தான் என்கிற அந்த விஷயம் உறுதிப்படுத்தப்படுகிறது. டிஎன்ஏ ரிப்போர்ட் ஷஃபீலியா தான் அந்த பெண்மணி. அப்போ இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இப்போ மர்டர் கேஸாக மாற்றப்படுகிறது. மர்டருக்கான அந்த விசாரணை. ஆனால் பெற்றோர்கள் தான் கொன்றார்களா இல்ல வேற யாரோ கொன்று தூக்கி போட்டார்களா என்கிற அந்த விஷயம் தெரியவில்லை. 7 வருடம் கடந்து விட்டது. ஷஃபீலியாவுடைய இந்த மர்டர் மிஸ்ட்ரி வழக்காக தான் இருக்கிறது. கேஸ் ஓப்பன்ல தான் இருக்கு. ஆனால் போலீசார்களும் அந்த முயற்சி விட்டுட்டாங்க. 7 வருஷம் ஆயிடுச்சு. எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கவில்லை. பெற்றோர்களையும் நாங்க கூப்பிட்டு விசாரிச்சோம். அங்க எங்களுடைய மகளை இழந்த துக்கத்தில் நாங்க இருக்கிறோம். எங்கள் மீதே நீங்க சந்தேகப்படுகிறீர்களே என்கிற விஷயத்தெல்லாம் கேட்டார்கள். எப்படி இதை சரிபார்க்க முடியும் என்கிற அந்த விஷயம். சரி, 7 வருடம் கழித்து ஆகஸ்ட் 25, 2010 அதே ஷஃபீலியாவின் வீட்டில், அதாவது இஃப்திகார் ஃபர்சானாவின் வீட்டில் ஒரு திருடு நடக்கிறது, ராபரி. அந்த ராபரிக்கான செய்திகள் அங்க இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் வரும்போது மக்கள் மீண்டும் ஒரு முறை ரிலேட் செய்யும். இது அதே இஃப்திகார் தானே, தன்னுடைய மகள் மீது இருக்கக்கூடிய அந்த கொலை வழக்கு இந்த நபர் மீது இருக்கு. அப்போ மீண்டும் ஷஃபீலியாவுடைய அந்த கேஸ் மக்கள் வாயில் வருகிறது. அந்த கதை மீண்டும் ஒரு முறை வருகிறது. இந்த முறை அட்லீஸ்ட் இவர்களுடைய இந்த ராபரியாச்சும் இங்க இருக்கக்கூடிய போலீஸ் கண்டுபிடிக்குமா என்கிற ஒரு கேள்வி. 7 வருடம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த குழந்தையுடைய கொலைகாரனை உங்களால் பிடிக்க முடியவில்லை. அட்லீஸ்ட் will you do this? இது அங்க இருக்கக்கூடிய போலீசார்களுக்கு ஒரு சேலஞ்சாக வந்து முடிகிறது. இரவு பகல் பார்க்காமல் மிகப்பெரிய அளவில் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போட்டு அந்த திருடனை கைது செய்கிறது யூகே போலீஸ். கைது செய்து விசாரிக்கும் போது போலீசார்களுக்கு கிடைத்த இன்னொரு ஷாக்கிங்கான செய்தி. இந்த திருட்டை யார் செய்ய சொன்னார் என்றால் ஷஃபீலியாவுடைய தங்கை அலிஷா. அப்போ அலிஷாவையும் கைது செய்கிறார்கள். அலிஷா கிட்ட விசாரிக்கும் போது ஏன் எப்படி செஞ்ச? இல்லை, எங்க அம்மா அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, எங்களை சுதந்திரமாக வாழ விட மாட்டேங்கிறாங்க. நான் போடக்கூடிய துணிமணியாக இருக்கட்டும், நான் போய் வரக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், எனக்கு எதுக்குமே பணம் கொடுப்பதில்லை. நான் ஒரு விஷயத்தை வாங்கணும்னா கூட என்னால் முடியல. அவர்களுடைய பழக்க வழக்கத்திற்கே என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதனால்தான் இந்த திருட்டை செய்ய சொன்னேன். இதிலிருந்து வரக்கூடிய பணத்தை வைத்து எனக்கு தேவையான விஷயங்களை நான் செய்து கொள்வேன். அப்போ போலீசார்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா விசாரிக்கும் போது இதுக்கப்புறம் ஜெயில் தான், சிறை தான் உனக்கு. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் அ கல்பிரேட், நீ தான் இந்த திருடனை வைத்து செய்ய சொல்லியிருக்க. அலிஷா பயந்து போனார். இப்போ போலீசார்களுக்கு அந்த முன்னால் நடந்த ஷஃபீலியாவுடைய வழக்கு அதையும் எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்கிற இன்னொரு ஐடியா தோணி இருக்கிறது. நீ அப்ரூவராக மாறிவிடு. உன்னுடைய அக்காவுடைய மரணத்திற்காக ஏதாவது உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ அப்ரூவராக மாறிட்டேன்னா உனக்கு இந்த வழக்கிலிருந்து நாங்க ஃப்ரீ செய்து விடுவோம். இந்த வழக்கில் உனக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைக்காது. அதில் கிடைச்சால் கூட ரொம்பவே மினிமலிஸ்டிக்கான தண்டனை கிடைக்கும். அங்க இருக்கக்கூடிய லா படி ஒரு கடுமையான தண்டனை இந்த பெண்ணிற்கு கிடைக்க இருந்திருக்கிறது. அலிஷா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அக்காவுடன் நடந்த அனைத்துமே ஒப்பித்து விட்டார். என்னுடைய அக்காவை என்னுடைய அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே ஒரு பிளாஸ்டிக் பையை அந்த பெண்ணுடைய முகத்தில் மூடி சஃபகேட் செய்து நெரிச்சு கொண்டு விட்டார்கள். என்னுடைய கண்ணிற்கு முன்னுதான் அது நடந்தது. ஏன் அப்போ நீ பேசல? அப்ப நான் சின்ன குழந்தையா இருந்தேன். 2வது என்னுடைய பெற்றோர்கள் எங்க 2 பேரையுமே மிரட்டினார்கள். அப்படி யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை போய் சொன்னால் உன்னையும் நாங்க கொன்று விடுவோம் என்கிற அந்த விஷயத்தை சொன்னார்கள். பயந்து போய் நாங்களும் சொல்லவில்லை. காலம் கடந்து விட்டது, நாங்களும் மறந்து விட்டோம். இப்போ இந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள முடியாதா என்கிற ஒரு கேள்வி. காரணம் அதுவே ஒரு கன்விக்ட். அதன் மீதே ஒரு வழக்கு இருக்கிறது, திருட்டு வழக்கு இருக்கிறது. தன்னுடைய பெற்றோர்கள் மீது ஏற்கனவே வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பை தீர்த்து கொள்வதற்காகவும் இப்படி ஒரு பழியை போடலாமா இல்லையா? அந்த ஆங்கிளிலும் போலீசார்கள் பார்க்கிறார்கள். எனிவேஸ் வழக்கு அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஒரு விசாரணை நடக்கிறது. வழக்கு எப்படி போகிறது என்று பார்க்கணும். பட் இந்த பெண்ணுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் ரெக்கார்ட் செய்யும்.
போலீஸ் ரெக்கார்ட் செய்ததற்கு பின்பு மீண்டும் ஒரு முறை அந்த வழக்குக்கான விசாரணை இன்னும் அதிகப்படுத்தி வருகிறார்கள். பெற்றோர்கள் மீது நடக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஆழமாக பாய்கிறது. இது நடந்தது 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம். செப்டம்பர் 2, 2010ஆம் ஆண்டு, அதே ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அலிஷாவுடைய டெஸ்டிமோனி ரெக்கார்ட் செய்யப்பட்டதற்கு 2 வருடம் கழித்து ஜூலை 9ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு ஃபர்சானா, அதாவது இஃப்திகாருடைய மனைவி, ஷஃபீலியாவுடைய தாயார் உடைக்கிறார். நான் அப்படி உண்மையை உங்கள்கிட்ட சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படி நான் உண்மையை சொல்லிட்டால் என்னை நீங்க விட்டுருவீர்களா? இல்லை என்னுடைய தண்டனை குறையுமா? போலீசார்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆமா, அப்படி நீங்க ஷஃபீலியாவுடைய மரணம் எப்படி நடந்தது என்கிற விஷயத்தை ஒப்புக்கொண்டீர்கள்னா, அதற்கான உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நாங்க என்ன செய்ய முடியுமோ செய்கிறோம். இந்த முறை ஃபர்சானா, என்னுடைய மகள் அலிஷா என்ன சொன்னாலும் அனைத்துமே உண்மை. நான் என்னுடைய கணவரை தடுத்து நிறுத்தினேன். நான் அந்த குழந்தையை கொல்லவில்லை. என்னுடைய கணவர் தான் என்னுடைய மகளை கொன்றார். நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணும்போது என்னால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. அதற்குள் ஷஃபீலியா இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த சடலத்தை நாங்க சரி கட்டுவதற்கான வேலையை பார்த்தோம். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆகஸ்ட் மாதம் 2012ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். 2 பேருக்குமே, ஷஃபீலியாவுடைய பெற்றோர்கள் இஃப்திகார் மற்றும் ஃபர்சானா 2 பேருக்குமே 25 ஆண்டுகளுக்கான ஒரு தண்டனை. 2012ஆம் ஆண்டு இப்போ ஒரு 12 வருடம் முடிந்து விட்டது. இன்னொரு 13 வருடங்கள் அவர்கள் சிறையில் தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் UK அரசாங்கம் இது போன்ற விஷயம் மீண்டும் நடக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்திற்காக ஷஃபீலியாவுடைய பிறந்த நாள் ஜூலை 14ஆம் தேதி 1986ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். ஜூலை 14ஆம் தேதியை ஒரு மிக முக்கியமான நாளாக மாற்றுகிறார்கள். நேஷனல் டே ஆஃப் மெமரி ஃபார் விக்டிம்ஸ் ஆஃப் ஆனர் கில்லிங். ஆனர் கில்லிங்காக பாதிக்கப்பட்டது போன்ற குழந்தைகள், பெண்கள், குடும்ப பேர், மானம், மரியாதை என்கிற பேரில் யாரெல்லாம் இது போன்று கொல்லப்படுகிறார்களோ அவர்களுடைய நினைவு நாளாக இதை கொண்டாடி வருகிறார்கள் UK அரசாங்கம். ஜூலை 14ஆம் தேதி ஷஃபீலியாவுடைய மரணம், அதற்கான அனைத்து விசாரணை, அதற்கான தீர்ப்பு எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஒரு கதையாக கூறியிருக்கிறேன். ஆருஷி மர்டர் வழக்கு, அதுவும் இன்னைக்கும் நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஒரு சில வெப் டாக்குமெண்ட்ரியிலெல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா வெவ்வேறு விதமான ஆங்கிள், வெவ்வேறு விதமான கதைகள். அதற்கான தீர்ப்பு என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு தான் அது ஒரு முழுமையாக பார்க்கப்படும். ஆனால் இதுவரை அந்த வழக்கில் இருக்கக்கூடிய கதையும் நான் உங்களிடம் நிச்சயமாக கொண்டு வர இருக்கிறேன். கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.